பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 843வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரான், அமெரிக்கா, ட்ரம்ப் என்ற செய்திகள் தான் இன்னும் ஊடகங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அது அவ்வளவு பெரிய செய்தியாக எடுத்துக்கொள்வதற்கில்லை. ஈரானில் இருந்து வரக்கூடிய ஒரு தகவல் எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. என்னவென்று சொன்னால், 2 நாட்களுக்கு முன்னால் ஈரானில் நில அதிர்வு. அதற்கு முன்னால் இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கும் போது 91 நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை நாம் உங்களுக்கு சொன்னோம். நில அதிர்வுகளுக்கு இடையே அவர்கள் இந்த போராட்டக்காரர்களையும் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள்னு. அதில் நிகழ்ந்த கடைசி மிகப்பெரிய நில அதிர்வு ஈரான் அணுகுண்டை சோதித்து விட்டது என்று சிலர் கணிக்கின்றார்கள். அப்போ அந்த இது சாதாரணமாக இப்போ உலகத்தில் நடப்பில் இருக்கக்கூடிய அணுகுண்டை போன்றது அல்ல. அது அதுக்கு மேலே சக்தி உள்ள ஏதோ லேசர் வகை என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு மேலே சக்தி உள்ள ஒரு விசித்திரமான குண்டு, அவ்வளோதான் இப்போ நம்ம சொல்ல முடியுது. அதனுடைய டெக்னிக்காலிட்டிஸ் தெரிஞ்சவங்க ரொம்ப விவரமாக சொல்ல முடியும். அது பொது ஊடகங்களில் சொல்லுகிறார்கள். மொத்தத்தில் ஈரான் அணுகுண்டை தயாரித்து விட்டதா? இதை எப்படி சப்ஸ்டான்சியேட் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு எப்படி ஆதாரம் சேர்க்கிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய அம்ரதா, அது இது யுஎஸ்எஸ், இதெல்லாம் வந்த பிறகும் அமெரிக்கா, ஈரான் நாங்கள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்வது அமெரிக்காவினுடைய அணுகுண்டு மிரட்டலையும் உட்படுத்தித்தான். ஏனென்று சொன்னால், அமெரிக்கா வரக்கூடிய கப்பல்களில் சில அணு ஆயுதங்களை கொண்டது, அது குறைந்த எஃபெக்ட் உள்ள அணுசக்தி குண்டுகளை கொண்டது என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. நியூக்ளியர் ஆர்ம்டு சொல்லுவாங்க, அது அணு ஆயுதத்தை கொண்ட கப்பல்கள் என்று. ஆக இந்த அதிர்ச்சி இப்பொழுது இஸ்ரேலையும் மற்ற நாடுகளையும் பெரிய அளவில் பாதித்திருக்கின்றன. இதனால் சவுதி அரேபியாவை சார்ந்த உயர்மட்ட அதிகாரிகளும், அதே போல இஸ்ரேலை சார்ந்த உயர்மட்ட அதிகாரிகளும் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள். சவுதி ஏர் ஸ்பேஸை உபயோகப்படுத்த விடமாட்டேன், என்னுடைய ஏர் ஸ்பேஸை உபயோகப்படுத்த விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறது. ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கு அவசரமாக அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்கிறார்கள். காரணத்தை கேட்டபோது ஊடகங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஈரானை பற்றி பேசுவதற்காகத்தான் போகிறோம் என்று. அப்போ இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அடுத்தால ஒரு மிகப்பெரிய உலக மாற்றம் என்று சொல்ல வேண்டும் நாம். அது ரஷ்யா, சைனா, ஈரான் இந்த 3 நாடுகளும் ஒரு ட்ரைலேட்டரல் ஸ்ட்ராட்டஜி எக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க காலகாலத்துக்கும். இதுக்கு முன்னாடி இதை பற்றின பேச்சு வந்தபோது நாம் அதை உங்களுக்கு இந்த காணொலியில் சொன்னோம். இப்போ இந்த இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னால், நியூ மல்டிபோலார் ஆர்டரை உருவாக்குவதற்கு, அதாவது அமெரிக்காவினுடைய ஒற்றை வல்லரசு சீமத்தனத்தை வீழ்த்தி விட்டு அதற்கு எதிராக இந்த 3 சக்திகளும், இப்போ ஈரானும் மிகப்பெரியதொரு சக்தியாக ஆகிவிட்டது. இப்பொழுது நாம் இந்த அணுகுண்டு அதற்கு மேலே உள்ள வேறொரு ஆயுதத்தை தயார் பண்ணியிருக்கிறது அல்லது குண்டை தயார் பண்ணிக்கிறது என்று சொன்னால் அதுவும் ஒரு நியூக்ளியர் பவர் என்று ஆகிவிட்டது. இந்த 3ம் சேர்ந்தால், ஈரான், சைனா, ரஷ்யா 3ம் ஒரு 3 வகை நியூ மல்டிபோலார், அதாவது ஒரே நாட்டில் குவிந்திருந்த அந்த ஆற்றல் 3 நாடுகளுக்கு, இப்போ எதிரான 3 நாடுகளுக்கு இடையே பெறுகிறது. இது ஒரு புது வேர்ல்டு ஆர்டரை உருவாக்கும். இதை எல்லா ஊடகங்களும் ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்றன. முதல்ல இப்படி ஒரு எக்ரிமெண்ட் நடந்திருக்குங்கிறத தெஹ்ரானுடைய ரேடியோ, சைனாவுடைய ரேடியோ, ரஷ்யாவுடைய ரேடியோ 3ம் ஒரே ஏக காலத்தில் அறிவித்திருக்கின்றன. இதில் a must consequential agreement of the century, a most consequential, மிகவும் தாக்கங்களை உலக அரங்கில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அது இந்த செஞ்சுரியில், இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒப்பந்தமாக அதை கருதப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது வேர்ல்டு ஆர்டரை மாற்றிடுது.
அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய பத்திரிகைகளை நீ வேர்ல்டு ஆர்டர்னு அமெரிக்கா கொண்டு வந்தது, அல்லது சாமுவல் பி ஹண்டிங்டன் கொண்டு வந்தது, அல்லது டேனியல் பிலிப்ஸ் கொண்டு வந்தது, இது எல்லாமே தலைகீழாக மாறி இப்பொழுது ஒரு புதிய உலகம் உருவாகிவிட்டது. அதில் 3 சக்திகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிறது. இனி அமெரிக்கா தன்னை பீட்டிக் கொள்ள முடியாது. அப்போ இந்த மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர், அதாவது அமெரிக்காவில் உள்ள டாலரில் இனிமே இவங்க பணத்தை பெட்ரோல் டீலிங்ஸை வைக்க மாட்டாங்க. இது வந்து நிறைய அழகான வார்த்தையில சொல்ற மோஸ்ட் கான்சிக்வன்சியல் எக்ரிமெண்ட் ஆஃப் தி செஞ்சுரி. இந்த செஞ்சுரியிலேயே இதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. இதுல நேட்டோ நாடுகளுக்கு இடையே இருக்கே பாருங்க, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சரத்துல. நேட்டோ நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒப்பந்தம், அந்த நேட்டோ ட்ரீட்டில 5வது பிரிவு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு நாடு தாக்கப்பட்டால் அது மற்ற நாடுகள் மீது நடந்த தாக்குதலாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. அப்படியே ஒரு சரத்தை எடுத்து இந்த நியூ மல்டி போலார் ஆர்டர் எக்ரிமெண்ட்ல இந்த புதிய ஒப்பந்தத்தில் அப்படியே அதை சேர்த்திருக்காங்க. ஈரான் மீதோ சைனா மீதோ ரஷ்யா மீதோ எந்த நாடு தாக்கினாலும் அது இதர நாடுகளின் மீதும் தாக்கியதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அது திருப்பி தாக்கும். அதனால இந்த ட்ரைலேட்டரல் ஸ்ட்ராட்டஜியில் இதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. இட் இன்க்ளூட்ஸ் மிலிட்டரி அண்ட் எக்கனாமிக் ஃபீச்சர்ஸ். அதாவது இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நேட்டோ நாடுகளுக்கிடையே எப்படி ஒரு ஒப்பந்தம் இருந்ததோ அதே போன்ற ஒரு ஒப்பந்தம் இப்போ நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ஒரு மல்டி போலார் ஆர்டர் தயாராயிட்டா அதுக்கு மேலே நேட்டோவில் இருந்து நான் நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன் EU பிரிஞ்சு போயிட்டுதுன்னு சொன்னேன். EU யூரோப்பியன் யூனியன்ல உள்ள ஹாஜா கல்லாக்ங்கிற அதனுடைய டாப் ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தனியாக ஒரு இராணுவத்தை உருவாக்க போகிறோம். யூரோப்பியன் யூனியன் தனியாக ஒரு இராணுவத்தை உருவாக்க போகிறோம். அப்போ இனி அமெரிக்கா அல்லது ட்ரம்ப்பு அல்லது இனி வரக்கூடிய அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் இந்த 51 நாடுகளை வச்சுக்கிட்டு உலகத்தை மிரட்ட முடியாது. இந்த 51 நாடுகள்லேயே யூரோப்பியன் யூனியனில் உள்ள 21 நாடுகள் தனியாக அவர்கள் ஒரு கூட்டுப்படையை உருவாக்க போகிறார்கள். அது அமெரிக்காவுக்கு எதிரானது தான். தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதாவது வெனின்சுலால கொள்ளையடித்த எண்ணெய் பணத்தை தனக்கென வைத்துக்கொண்டு யுத்தம் வரும்போது நீங்கள்லாம் வாருங்க, ஆப்கானிஸ்தானில் நீங்கள் உதவி செய்யலை, அதனால தான் தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமெரிக்காவை நம்பி நிற்க முடியாது. ஆப்கானிஸ்தானில் நம்ம இழந்ததுக்கெல்லாம் எந்த இழப்பீடும் யாரும் தரவில்லை. அமெரிக்கா நானே $3 trillion இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அதில் நிறைய பணம் நம்ம பணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த மல்டிபோலார் ஆர்டர் வந்து இப்போ மிகவும் அழுத்தம் பெறுகிறது. நேட்டோ உடஞ்சி போச்சு. அதாவது சில நோக்கர்கள் இஸ்லாமிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, ஹமாஸ் வந்து இஸ்ரேலை பலவீனமாக்கியது, ஈரானை பலமாக்கியது, அமெரிக்காவை பலவீனமாக்கியது, ஹூத்திஸ் வந்து கடல் ஆதிக்கத்தை கையில் எடுத்து கொண்டார்கள். இப்போ மொத்த யமனும் அவங்க கையில் இருக்கு. நல்ல எண்ணெய் வளங்களை குளிக்கக்கூடிய ஹத்ரமோத் போன்ற பகுதிகளெலாம் அவங்க கைகளுக்கு வந்து விட்டது. அதனால இந்த வேர்ல்டு ஆர்டர் பெரிய சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மல்டிபோலார் ஆர்டரோட இதுக்கெல்லாம் ஹமாஸ் தொடங்கின அக்டோபர் 7, 2023 தாக்குதல் தான் காரணம் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ சிலர்ல நம்மள்ட உள்ள ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாக்குதல் பெரிய பறக்கத்து உள்ளதாக இருந்திருக்கு. ஆனால் 71,654 பேர் ஷஹீதாகி விட்டார்கள். இதை இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க. 71,654 பேர் ஷஹீதானதுக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதமும் பணம் கொடுத்த அமெரிக்கா, ஈரான்ல போராட்டக்காரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டு ஒரு யுத்தத்தை தொடங்குகிறதே. உன்னுடைய பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு இதுவும் ஈரானுக்கு ஒண்ணுமான். இதுல இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கோயலேஷன் வந்து எப்படின்னா, வெஸ்டர்ன் மிலிட்டரி டாமினன்ஸ் அண்ட் எக்கனாமிக் வயாசன், பொருளாதார கஷ்டங்களுக்கும் நிர்பந்தங்களுக்கும் உள்ளாக்குவதும், மேலை நாடுகளினுடைய மிலிட்டரி டாமினன்ஸ், நாங்கள் தான் உயர்ந்தாங்க இராணுவத்தில், சுப்பீரியர் ஃபயர் பவர் இருக்கு, அதனால் நாங்கள் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தாக்குவோங்கிற அதுக்கு எதிரானது. அப்போ அதில் முக்கிய சரத்தையும் நம்ம குறிப்பிட வேண்டும். ஆப்ளிகேட்டிங் ஒன் டு டிஃபெண்ட் த அதர் மிலிட்டரிலி.
ஒரு நாடு இன்னொரு நாட்டை இராணுவ ரீதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் இதில் மிக முக்கியமான ஒரு ஷரத்து. அதுதான் நேட்டோ நாடு நேட்டோ எக்ரிமெண்ட்ல உள்ள 5வது பிரிவுன்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த பேக்ட் வந்து த்ரோ அவே வெஸ்டர்ன் ஹெக்மனி, மேலை நாடுகளினுடைய ஆதிக்கத்தை தூக்கி வெளியே வீசும். சகோதரர்களே, வரலாற்றில் இந்த 843வது நாள் அல்லது 29th ஜனவரி 2026, இன்னைக்கு நம்ம 30ஆம் தேதி போட்டுக்கிட்டு இருக்கோம், வந்து மிகப்பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வந்தது. உலகத்தினுடைய அதிகார வட்டங்களில் அமெரிக்கா என்று தூக்கி பிடித்து கொண்டிருந்தவர்களுக்கு கிடைத்த மரண அடியும் அதற்கு எதிரான சக்திகள் உருவானதும் உடைய நாள் இது. வருடந்தோறும் இனி கொண்டாடப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போ இந்த கேப்ல என்னாச்சுன்னு சொன்னா, இஸ்ரேல்ல இருந்து 70,000 பேர் ஓடி போயிட்டாங்க. இந்த அம்ரதா வந்தது, யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் வந்தது, அது வந்தது, இது வந்ததுனால நாங்க அடிப்போம், எங்க கை வந்து துப்பாக்கியினுடைய அந்த ட்ரிக்கர்ல இருக்குது அப்படி இப்படின்னு இவங்க 2 பேரும் பேசி 2 வாரமா காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்களா. 70,000 பேர் தப்பிச்சிட்டான் எங்க இஸ்ரேல்ல இருந்து. இப்போ யூதர்களுக்கு உலகத்துல ஒரு பயங்கர நெருக்கடி. அதை எல்லோரும் அழகாக சுட்டி காட்டுகிறார்கள். எப்படின்னு சொன்னா, பல நாடுகள்ல விசாவை க்ளோஸ் பண்ணி நீ இஸ்ரேலுக்கு போன அனுப்புறான். ஏர்போர்ட்ல வந்து காத்து கிடக்குறாங்க. இப்போ ஹூத்திஸு பென்குரியன் ஏர்போர்ட்ல 2 தாக்குனாங்கன்னா அவங்களுக்கு உள்ள நம்பிக்கையும் போயிடும். அடுத்தது இப்போ ஓடி போற 70,000 பேர் உலகத்துல உள்ள முதல்ல பெரிய முதலாளிகள்லாம் போயிட்டான். இப்போ கொஞ்சம் வசதியா இருக்கணும்னு நினைச்சேன், கொஞ்சம் பாதுகாப்பா வாழணும்னு நினைச்சவனும் போயிட்டான். ஏன்னா ட்ரம்ப் போற போக்க பார்த்தா தனக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கூட ஈரானை வந்து கை வைக்கலாம். அப்படி வச்சா இஸ்ரேலு தாங்கு பிடிக்காது. இஸ்ரேல்ல அழகா அறிக்கை விட்டாங்க, எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கிடக்குன்னு ஓடி போயிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இஸ்ரேலை கொடுத்துருக்கு. இஸ்ரேலை அந்த மக்களை சீர்கட்டுவதற்கு திடீரென ஒரு அறிவிப்பை நத்தியானு செய்திருக்கிறார். நான் இப்போ அமெரிக்காவிடம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு எங்களை பாதுகாக்கணும்னு ஒரு ஒப்பந்தம் போட போறேன், அதனால நீங்க போவாதீங்க, 10 வருஷத்துக்கு உள்ளால நம்ம திரும்ப எல்லாத்தையும் கட்டி எழுப்பிடலாம். அப்போ 10 வருஷத்துல கட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு நஷ்டங்கள் வந்துருக்கு. ஆனா இப்போ 10 வருஷத்துக்கு அமெரிக்கா பாதுகாக்கும்னு அமெரிக்காவோட ஒரு அடிமை ஒப்பந்தம் போட போறேன் அப்படின்னு இருக்கான். அந்த 10 வருஷத்துக்குள்ளால இஸ்ரேலை இண்டிபெண்ட் இஸ்ரேலா மாத்திடுவோம்னு சொல்லியிருக்கான். மொத்தத்துல அமெரிக்காவில் உள்ள குழப்பமும் இஸ்ரேலோட குழப்பமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நீ வந்து போராட்டத்தை விட்டுட்ட, ஈரான் நடக்கக்கூடிய போராட்டங்களை எல்லாம் இப்போ சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு விட்ட, இப்போ நியூக்ளியர் டீல் வேணுங்கிற, அணு ஆயுத ஒப்பந்தம் வேணுங்கிற. ஆமாம், இதுக்கு முன்னாடி அந்த 12 நாள் யுத்தத்தினுடைய கடைசி 12 நாளில் 23 ஜூன் 2025 எல்லாத்தையும் ஆப்லிரேட்டட், ஈரானுடைய எல்லா அணுசக்தியும் அழிச்சிட்டாங்கிறியா, இப்போ எதுக்கு திரும்ப கொண்டு போடுவோங்கிற, எங்கே கொண்டு போட போற? அப்போ அன்னைக்கு தோத்து போயிட்டாங்கிறத இன்னைக்கு ஒத்துக்கிட்டியா நீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு கண்ணை பற்றிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான். அடுத்தால ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இந்த ஆர்ம்ஸ் ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்ற அந்த பேச்சை பற்றி இஸ்ரேல் இப்போ தொடங்கி இருக்கிறது. ஹமாஸ் தெளிவான அபு மசூக் என்பவர் தெளிவான ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறார்கள். நம்ம அந்த நெகோசியேஷன்ல முதல் கட்ட பேச்சுவார்த்தை, 2வது கட்ட பேச்சுவார்த்தை, ட்ரம்ப்போடைய 20 பாயிண்ட் பிளானு இதெல்லாம் சொன்னோம்ல, இதுல எங்கேயுமே எங்களோட ஆயுதத்தை பற்றின பேச்சுகள் வரவில்லை. ஆயுதங்களை பற்றின நெகோசியேஷன்ஸ் இல்லை, பிகாஸ் தே ஆர் நாட் நெகோசியபிள். ஆயுதங்களை கீழே வைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதை ட்ரம்ப்போ நம்ம அவங்களுக்கு ஒன்று டேட்டு கொடுக்கலன்னு இடையில இஸ்ரேலுக்கு பதில் சொன்னதை நான் இதே காணொலியில போட்டேன். அப்போ அடுத்தால இப்போ ரஃபா ஓப்பனிங் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகிருக்கு. தனிப்பட்ட மனிதர்களை தான் அனுப்பானா, போகும்போதும் பயங்கர செக்கிங், வரும்போதும் அவங்க திரும்ப ரஃபா வழியாக திரும்ப பாலஸ்தீனுக்குள்ளால வரும்போதும் பயங்கர செக்கிங். இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாம மக்கள் போக்குவரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த ரஃபா கிராசிங் மட்டும் கால்நடையாக தான் போகணுமா, வேற எந்த வெஹிக்கிள்லையும் போக முடியாதான். இதுக்கிடையே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. 24 பேஷண்ட்டை நாங்கள் வந்து ஜோர்டானுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். ரஃபா கிராசிங் வழியா இல்லை, அது வந்து வெஸ்ட் பேங்கு அல் குட்ஸோட ஈஸ்ட் பகுதி, அதாவது ஈஸ்டர்ன் ஜெருசலம், இந்த பகுதியோட நாங்கள் அந்த மக்களை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். 18,500 பேர் இன்னும் ட்ரீட்மெண்ட்டு காத்திருக்கிறாங்க பல்வேறு திறப்பு வழியாகவும். இப்பொழுது அதாவது தள்ளுவண்டியில வச்சு ரஃபா கிராசிங் வழியாகவும் அவர்களை எகிப்துக்கு அனுப்புகிறோம். 30 நாடுகளில் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னும் பல நாடுகள் அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு
முன் வந்திருக்கிற இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இதுல அடுத்தால கொஞ்சம் கொஞ்சமாக காசால பிராட்காஸ்டிங் கார்பரேஷன், அதாவது காசா ரேடியோ வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது. அது 2 சேனல் வழியாக செய்திகளை மக்களுக்கு சொல்லுகிறது. ஒன்று ஜெருசலம் ரேடியோ, ஜெருசலம் வாய்ஸ் ஆஃப் ஜெருசலம்னு ஒன்று, அடுத்தது சம்சம் ரேடியோ. இந்த 2 ரேடியோவும் இயங்க தொடங்கி இருக்கிறது. இடிக்கப்பட்ட சிட்டி சென்டர்ங்கிற காசானுடைய மையப்பகுதியிலிருந்து அவை இயங்குகின்றன. அதில் 23 ரேடியோ ஸ்டேஷன்ஸை இஸ்ரேல் அளித்திருக்கிறது. அதில் எல்லா கேபிளையும் அது அழித்து விட்டது. அது அவ்வளோதையும் ரீகூப் பண்ணியிருக்காங்க. இது ஹமாஸு தன்னுடைய ஆதிக்கத்தில் இப்போ காசானுடைய ஃபுல் கண்ட்ரோலும் எல்லோ லைனுக்கு உள்ளாலேயும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹமாஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. அவங்க தான் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி சொல்லும்போது அங்கே காசாவுக்கு உள்ளால மொத்த காசாவுக்குள்ளாலே என்ன நடக்கிறதுங்கிற செய்தியையும் குழந்தைகளை பெற்றோர்களோடு இணைக்கின்ற செய்தியையும் வேலையையும் இந்த ரேடியோ செய்கிறது. ஏன்னா ரேடியோ எல்லா இடம் ரீச் ஆகுது. அவங்க ஃபாதர் மதரை பற்றின தகவல் சொல்லும்போது ஐயா நான் அங்கே இருக்கேன், நான் அங்கே இருக்கேன்னு அவங்க ஒன்று சேர முடியாது. கனெக்டிங் பீப்புள், இதுதான் இப்போ மிக முக்கியமான இது. இந்த இடிபாடுகளுக்கு இடையும் நித்தமும் விழும் இஸ்ரேலிய குண்டு, இந்த மழை பனி, இதுக்கிடையேயும் அந்த மக்கள் எப்படி தங்களுடைய மனநிலையை சீர் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்கு இது பெரிய அளவில் உதவி செய்கிறது என்று அந்த ரேடியோவை எஸ்டாப்ளிஷ் பண்ண அதனுடைய பிரசண்டர் நூர் என்பவர் இதை தெரிவித்திருக்கிறார். ஆக காசா கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பெற்று எழுகிறது. நேஷனல் கமிட்டி ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா ஒன்றும் செய்ய மாதிரி தெரியல. ரஃபா வழியாகவும் அது எதையும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. இனி ரஃபா முழுமையாக திறக்க வேண்டும் என்ற கோஷத்தை வைத்திருக்கிறார்கள் போராளிகள். இப்பொழுது கொஞ்சம் பேஷண்ட்டையும் கொண்டு போக முடியுது. இங்கேயும் அங்கேயும் மக்கள் போக்குவரத்தும் தொடங்கி இருக்கிறது. இது அத்தனையுமே செய்து கொண்டு இருப்பது ஹமாஸோடைய நிர்வாகம்தான் என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம். இணைந்திருங்கள். இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.